ஹாய்டா சுகர்ஸ், இது வந்து ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அவங்க ரெக்வெஸ்ட்டாக கேட்டாங்க. 13th அன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் டிலேவாக போகிறேன், சாரி, கோச்சிக்காதீங்கடா. லேட்டாக விஷ் பண்ணுறதுக்கு சாரி. லேட்டர் விஷஸ். நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கணும், ஓகே? நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஷோஜி, விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லேட்டர் விஷஸாக இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னா ஒன் ஷாட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் ஷாட்டோட நேம் ப்ளே பாய் லவ் இன்னசென்ட் கேர்ள். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் இன்ட்ரோலாம் வேணாண்டா, டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே தான். என்னடா மச்சான் அதுக்கு இது எப்பா முடியல. எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துடுதா. எங்கேருந்து தான் வருமோ தெரிலடா, எனக்குனே வருமோ, எவனுக்குனே எவனோ செட் பண்ணி அனுப்புகிறான் போல இருக்குது அப்படின்ட்டு ஜேகே வந்து புலம்பிகிட்ருக்காரு. பக்கத்தில் இருக்க பர்சனா, டேய் எவனும் செட் பண்ணுறதில்ல, நீயா போய் வச்சுக்கிற ஆப் அது, அதனால் அடுத்தவனு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீ கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் ஜேகே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க பர்சன் சொல்கிறாங்க. என்ன மச்சான் இவ்வளோ வருஷமாக என் கூட இருக்க, இப்படி சொல்லிடியடா. இவ்வளோ வருஷமாக அவன் கூட இருக்கிறனால தான்டா சொன்னேன், இல்லைன்னு வச்சுக்கவேன் போடா வெண்ணேன்னு போயிட்டே இருந்திருப்பேன். டேய் வேணா, வார்த்தை ரொம்ப மீறுது அப்படிங்கிறாரு. அப்படி தாண்டா மீறும். ஏன்னா டேய், அவளை என்னோட ஆளுன்னு சொல்லி வச்சுருந்தேன், போய் அவளை கரெக்ட் பண்ணி மேட்ரை முடிச்சுட்டு வந்து உட்காந்து குத்துதே குடையுதேன்னு சொல்கிறையே, அது என்கிட்டயே சொல்கிற பற்றியா? உனக்குலாம் என்ன தைரியம் வச்சுக்கே? நானா மச்சான் வான்னு சொல்கிறேன், தானா வருது. நான் நீ லவ் பண்ணுறேன்னு தான்டா சொல்ல போனேன், பட் அந்த பொண்ணு என்னடானா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நைட்டே வெளியில் போகலாமா, அவுட்டிங் போகலாமான்னு கேட்டாலா, என்னால் மறுக்க முடியல. சாரி ஜெமினா. நான் என்ன ஜெமினா, போடா டேய் போடா, கம்முன்னு போயிரு. அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுத்து லவ்வை சேர்த்து வைப்பான்னு பார்த்துருக்குறேன். இது என்னடானா எங்கிட்ட இருக்க லவ்வை பிடுங்கி திங்கிற ஃப்ரெண்டாக இருக்குது. போயிடுறா, மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் என்ன மச்சான் நீ மனுஷனாகவே இருக்க? ரொம்ப லேட்டு மச்சான். உன்னை பற்றி உனக்கே தெரிலையே, உன்னையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஆமாம், இந்த தத்துவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இருந்துருச்சு அப்படின்ட்டு ஜிமின் வந்து திட்டுறாரு. அப்போ ஜேகே தான், சரி மச்சான் ரைட்டு விடு, எங்கள் அம்மா எதுக்கோ கூப்பிட்டா, நான் போயிட்டு வரட்டா, போடா தயவு செஞ்சு போயிரு அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. ஜேகே தான் சிரிச்சுட்டே அப்படியே கிளம்பிடுறாரு. அவங்க வீட்டுக்கு தான் போய் நிற்கிறாருடா. உள்ளே போனால் அவங்க அம்மா தான் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன தைரியம்? நீங்கள் பாட்டுக்கு என்ன கேட்காம நீங்களும் ஒரு முடிவு எடுத்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வேறு விஷயமே தெரியாதா? எப்போ பார்த்தாலும் என் பையனை வீட்டை விட்டு துரத்ததிலே குறியாக இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கா? என் பையன் இங்கேருந்து அங்கே போய் எப்படி படிப்பான், யாராவது தெரியுமா அப்படின்ட்டு அப்படி கத்திட்டு இருக்காங்க. வெளியே ஜேகேவா, என்ன உள்ளே ரொம்ப அரிச்சனை பலமாக இருக்குது, உள்ளே போனால் நமக்கு சேதாரம் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு வெளியே நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அவங்க ஜேகேயோட சிஸ்டர் தான், டே அண்ணா என்ன வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா, உள்ளே வாடா அப்படின்ட்டு அப்படியே ஜன்னல் சைடில் கூப்பிடுறாங்க. அப்போ ஜேகே தான், உள்ளே வாண்டு மாட்டி விட்டியா, அந்த வர்றேன் இருடி அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. கரெக்டாக ஜேகேயோட அண்ணா தான். ஜேகே வா, அப்பா அவங்ககிட்ட பேசணுன்னாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அண்ணா அது வந்து நான் அப்படின்ட்டு அப்படியே சொல்ல வராரு ஏதோ. அப்போ அவங்க அண்ணா தான், டேய் கம்முன்னுடா, அப்பா என்ன சொல்கிறாரோ அது கேளு அப்படின்ட்டு அப்படியே உட்கார வச்சு அவங்க அண்ணா பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாரு. அவங்க அப்பா தான் அந்த அட்மிஷன் ஃபார்ம் எடுத்து நீட்டுறாரு ஜேகே முன்னாடி. பா என்னப்பா அது அப்படின்ட்டு அதை வாங்கி அந்த ஃபார்ம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அது அட்மிஷன் ஃபார்மு. அதை பார்த்தோன்னே ஜேகேயோட கண்ணெல்லாம் விரியுது. பா நிஜமாவே வாங்கிட்டியாப்பா அப்படின்றாரு. வாங்கிட்டேன்டா. நீ கேட்டு வாங்காமல் எப்படி? நீ தான் அந்த காலேஜில் சீட்டை தான் நான் நல்லா படிப்பேன், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பேன், உன்னால் முடிஞ்சால் வாங்கி கொடுன்னேன், அதான் வாங்கிட்டேன், இப்போ எங்கே படிச்சுவா அப்படிங்கிறாரு. இப்போ ஜேகே தான், பா என்னப்பா, ஐயோ உன்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதானே சவால் விட்டேன், அதுக்குள்ளே வாங்கிட்டேன், எப்படா? ஐயோ என் அம்மா எங்கே அம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக தொலாவுறாரு. அவங்க அம்மா கிச்சனில் தான் நிற்கிறாங்க, எதுவுமே பேசலை. அவங்க அப்பாவை முறைச்சி மட்டும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா தான், சரிடா ஓகே போய் பேக் பண்ணிடு அப்படிங்கிறாரு. அப்பா நெக்ஸ்ட் மந்த் தானேப்பா காலேஜ், இன்றைக்கி போகணுமா என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு.
ம். ஆமாண்டா. நெக்ஸ்ட் மந்த் இல்ல காலேஜ். இன்னும் 2 டேஸ்ல உனக்கு காலேஜ் ஆரம்பிச்சிரும். நீ இன்னைக்கு போனீன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் போய் ஹாஸ்டல்ல செட்டில் பண்ணிட்டு, நீ போயிட்டு காலேஜ்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஜாயின் பண்றக்கு வேணும். 1 டே வேணும். நாளான்னைக்கு காலேஜ். நீ போயிடு அப்படின்றாரு. அப்ப ஜேகே தான், "பா என்னப்பா ஒன் ஒ ஒரு 2 டேஸ் கூட டைம் இல்லப்பா. நாளான்னைக்கு காலேஜுங்கிறீங்க. இப்பவே கிளம்பணுமா? ஏப்பா ஏப்பா என்ன துரத்துறதுல இவ்வளோ குறியா இருக்கீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "டேய் கிளம்புடா அப்படா" அப்படின்ட்டு அப்படியே அவங்க அப்பா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஜிகேக்கா ஒன்றுமே புரியல. ஐயோயோ, இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக துரத்துறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே. தெரியாமல் தப்பி தவறி அந்த காலேஜில் சீட் வாங்கினா தான் நான் படிப்பேன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். அச்சச்சோ! எங்க அப்பா கங்கணம் கட்டிட்டு அந்த காலேஜ்லயே சீட்ட வாங்கிட்டாரே! அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த ஃபார்ம பார்த்துட்டே இருக்காருடா. அப்படியே போயிட்டு பேக்கெல்லாம் பண்ணிட்டு, சோகமா எடுத்துட்டு கீழ வராரு. "அம்மா நான் போயிட்டு வரேம்மா" அப்படின்ட்டு அப்படியே ஃபீலிங்கா சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா தான் வந்து எட்டி பார்த்துட்டு, "டேய் டேய் ரொம்ப நடிக்காதடா போடா. நீ அங்கே போய் 1 மாசம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். கிளம்பு" அப்படின்ட்டு அவங்க அப்பாவை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிகேவா, "கல் நெஞ்சக்கார தகப்பா வந்து வச்சுக்கிறேன் உனக்கு" அப்படின்ட்டு அப்படியே மனசுல நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து அப்படியே கிளம்புறாருடா. அவர் வந்து யூகேயில் வந்து காலேஜில் அட்மிஷன் சீட் வாங்கியிருப்பாரு. அவர் ஃப்ரெண்டோட காலேஜுங்கிறனால சீக்கிரமாக ஜேகேக்கு வந்து சீட் கிடச்சிருக்கும். ஜேகே தெரியாமல் தான் சொல்லியிருப்பாரு. அவ்வளோ பெரிய காலேஜ் அது, அங்கே அப்பானால சீட் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அங்கே ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு ஜேகேக்கு தெரியாது. அதனால் ஜேகே வாயை விட்டு மாட்டிக்கிட்டார். இப்போ காலேஜுக்கு யூகேக்கு கிளம்புறாரு. ஓகே, பேக்கை தூக்கிட்டு அப்படியே பாவமாக போகிறாருடா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா தான், "டே டே ஜேகே" அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. அவங்க அண்ணா வந்தோடனே, "நான் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசமாண்ணா" அப்படின்ட்டு கேட்கவும், "டேய் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிடறா. ஒழுங்கு மரியாதை எடுத்துகிட்டு போ. இது ஸ்டடிக்கான டிக்கெட், விசா எல்லாமே இதில் இருக்குது. கவர் போட்டு வச்சுருக்கேன்டா. மழை வந்தால் கூட நனையாது. நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். போயிட்டு வா. மழை வந்துடுச்சு, நனைஞ்சிடுச்சு, டிக்கெட் வீணாக போயிடுச்சு அப்படிலாம் நீ சொல்லவே முடியாது. ஓகேவா? நீ கேர்ஃபுல்லாக போயிட்டு வா. நான் டிக்கெட் நம்பர் கூட நோட் பண்ணி வச்சுருக்கேன்னா தொலைஞ்சா கூட சொல்லு, ஃபோன் பண்ணு, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். டிக்கெட் எடுத்துகிட்டு நீ கிளம்பிடு சரியா?" அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான் அவங்க அண்ணாவை பார்த்துட்டு, "துரோகி, நீ எல்லாம் ஒரு அண்ணனடா. வந்து வச்சுக்கிறேன்டா. எனக்கு செமினார் முடிஞ்ச லீவ் விடுவாங்களே, அந்த கேப்பில் வந்து உனக்கு ஆப்பு வச்சுட்டு நான் போகிறேன்டா காலேஜுக்கு" அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு அப்படியே ஏர்போர்ட் வராரு. கொண்டு வந்து வர்றது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் ஜேகேவோட சிஸ்டரும் தான் கொண்டு வந்து விட வந்திருப்பாங்க. அப்போ சிஸ்டர் தான், "டேய் அண்ணா, காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபிகரை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வந்த மகனே, நான் உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க" அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜேகேவா, "ஏய் வயசுக்கு தகுந்த பேச்சை பேசுடி" அப்படின்ட்டு அவங்க ஜேகே வந்து சொல்லவும் அந்த பொண்ணு இருந்துட்டு, நீ வயசுக்கு தகுந்த பேச்சா பேசுன? நீ என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ண பார்த்த வந்தானடா நீ, போயிரு" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து தங்கச்சி வந்து துரத்துறாங்க. ஜேகே தான், "நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு என் நிலமை ஆகிப்போச்சுடி. சரி ஓகே விடு ஜேகே, போகிற இடத்துல பார்த்துப்போம்" அப்படின்ட்டு அப்படியே வந்து போகிறாருடா. அந்த ஃப்ளைட்டுக்கும் வந்து உள்ள டிக்கெட்லாம் கொடுத்துட்டு மின்ட்ரி பார்த்துட்டு அவர் வந்து ஃப்ளைட்டில் போய் உட்கார்றாரு. அவருக்கு அவர் உட்காந்துருக்க ரேக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அதை பார்த்துட்டு, "என்னடா அது ஒருத்தனையும் காணோம். இது யூகேக்கு தான் போதா இந்த ஃப்ளைட்டு, இல்லைன்னா பூலாவாடி போதா? என்ன காலியாக இருக்குது" அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஒருத்தருமே இல்லை. அப்படியே வந்து ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. அப்போ தான் ஒருத்தராக வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏறுறாங்கடா. அப்போ ஜேகே தான், ஓகே தான், இது யூகே ஃப்ளைட்டு தான், இப்போ தான் வர்றாங்க. ஒரு ஃபிகர் கூட நல்லா இல்லையே, எல்லாம் மொக்கையாக இருக்குது. ஐ இது கொஞ்சம் நல்லா இருக்கே, ஐயோ ஆனால் நல்லா இது வேணாம். இது நல்லா இருக்கே, ஆனால் பாஷை புரியாதே. இங்கிலீஷ்லேயே பீட்ரூட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் வர்றீங்க. அந்த ஜேகே பார்த்துட்டு, "அட இது நல்லா இருக்கேப்பா, இதுக்கு நமக்கு ஏற்ற பீஸ் மாதிரி இருக்கே, நான் தமிழ்நாடோ" அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் தான் வந்து அந்த ஃப்ளைட்டில் அவருக்கு சீட், ஜேகேவோட சீட்டுக்கு பக்கத்து சீட், ஜேகே விண்டோ சீட்னா அதுக்கு பக்கத்து சீட், ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து உட்கார்றீங்க.
ஹை ஜாலி ட்ராவலிங் செம்மையாக இருக்க போகுது. ஜிகே போய் இறங்குறக்குள்ள கரெக்ட் பண்ணிடா அப்படின்ட்டு அவர் வந்து உட்காந்துருக்காருடா. நீங்களாம் அப்படியே உட்காந்துட்டு அப்படி தவான்னு முழிச்சிட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து இன்னொரு பர்சன் வந்து உட்காடுறாங்கடா. அதாவது அந்த 3 பேர் உட்கார சீட்டு. ஃபர்ஸ்ட் விண்டோ சீட்டில் ஜேகேக்கு அடுத்து நீங்கள், உங்களுக்கு அடுத்து இன்னொரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டயாங் தான். வி தான் வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து ஜேகேக்கும் விக்கும் நடுவில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வி தான் ஹலோ அப்படிங்கிறாரு. நீங்களா ஹலோ அப்படின்ட்டு அப்படியே பயத்தோடு சொல்கிறீங்க. அப்போது வி கேட்குறாருடா, உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமா ஃப்ளைட்டில் அப்படிங்கிறாரு. நீங்களா ஆமாம் என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போது வீதான் இல்லை சீட் பெல்ட் போடாமல் இருக்கீங்களே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான் என்ன இவன் நாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் பண்ணிடுவானோ, விடப்படாது ஜேகே அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஓ உங்களுக்கு சீட் பெல்ட் போட தெரியாதா, அதோ இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீட் பெல்ட் ஜேகே எடுத்து போட்டு விட்றாங்க. அதை வி பார்த்துட்டு, என்னடா நான் ஏதோ சும்மா ஒரு கடலை போடலாமே போய் இறங்குற வரைக்கும் டைம் பாஸ் ஆகுமேன்னு பார்த்து பேச ஆரம்பித்தா அதுக்குள்ளே மூக்கு விருது வந்துட்டானுங்க. ஐயோ முடியலை அப்படின்ட்டு அப்படி ஜேவி வந்து தலைமையில கை வச்சு அப்படி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவா விடுவேனா நான், டேய் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் அவன் எனக்கு தான் அப்படின்ட்டு அப்படியே கண்ணிலேயே சொல்கிறாரு. அப்போ வி தான் ஐயோ சரி ஓகே பேசவாத ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து வி கேட்குறாரு. நீங்கள் என்ன விஷயமா யூகே போகிறீங்க அப்படின்றாரு. நீங்களா நான் காலேஜ் அட்மிஷன் கிடச்சிருக்கு அதுக்கு தான் போகிறேன் அப்படின்றீங்க. அப்போ ஜேகேவும் ஓ அப்படியா என்ன காலேஜ் அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நீங்கள் இந்த பக்கம் திரும்பி இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிற அதே காலேஜ் நேம் தான் சொல்கிறீங்க. அப்போ வியும் நானும் அதே காலேஜ் தான், நீங்கள் என்ன மாஸ்டர் டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. நான் இந்த டிகிரி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டிகிரி சொல்கிறீங்க. ஜேகேவும் அதே தான் சொல்கிறாரு, வியும் அதே தான் சொல்கிறாரு. ஓ சூப்பர், அப்போ 3 பேரும் ஒரே காலேஜ் ஒரே டிகிரிக்கு தான் போகிறோமா? ஹாய் காலேஜில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்கன்னு பார்த்தா ஃப்ளைட்லேயே கிடச்சிட்டாங்க. நீங்கள் என்ன ஊர் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஜேகே வந்து ஒரு கண்ட்ரி சொல்கிறாருடா, நீங்கள் வந்து தமிழ்நாடு சொல்கிறீங்க. அப்போ வி வந்து சவுத் கொரியான்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஓ அப்படியா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றீங்க. அப்போ ஜேகே தான் ஹாய் நல்லா இருக்கே வாய்ஸு அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. அதை வி நோட் பண்ணுறாரு. என்னவா இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, ஜாலியாக வீக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஃபுட்டு அங்கே நல்லா இருக்கும்ல, நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா, இந்த பிளேஸ் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போ வீ தான் ஏம்மா ஒரு கொஷினாக கேளுமா, என்னம்மா நீ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க, அதோ அவன் கூட அந்த கண்ட்ரி சொன்னானே அந்த கண்ட்ரியிலேருந்து ஏதாவது கேளு, அங்கே பாரு அவன் உன்னோட வாயவே பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போ தான் திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே கிட்டே போயிட்டு நீங்கள் பேசுகிறீங்கடா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கொஷின் கேட்குறீங்க. ஜேகே கிட்டே வந்து எதுக்கும் ரெஸ்பான்ஸே வரல. நீங்களா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்க. என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு அப்படியே கேட்குறாரு. நீங்களா உங்கள் பேர் என்ன அப்படின்றீங்க. என்னோடய பேர் ஜிகே ஜங்குக், எல்லாம் ஜிகேன்னு சொல்லுவாங்க, ஜியான் ஜங்குக் அப்படின்றாரு பதட்டமா. நீங்களா சிரிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுறீங்க, நான் நார்மலாக தானே பேசுகிறேன், நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ ஜேகேவா அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே நார்மலாக போகுதுன்னா அந்த இது ஃப்ளைட் ஜேர்னி வந்து ஃபுல்லாக நீங்கள் வி கூடயும் ஜேகே கூடயும் நல்லா மர்ஜ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு வந்து நல்லா எல்லா பர்சன்ஸ் கூட பழகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 பேர் கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. அப்படியே வந்து அந்த ட்ராவல் போகுதுன்னா 3 பேருமே அப்படியே யூகே போய் இறங்குறீங்க. அங்கே போய் இறங்குனா உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே கை காமிக்கிறீங்க. இவங்க 2 பேர் உங்களை பார்த்துட்டு ஏய் இங்கே படிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், அது யார் அப்படின்றாங்க. அதுவா எங்களோட ரிலேட்டிவ், அவங்க தான் கொண்டு போய் என்னை காலேஜ் ஹாஸ்டல் எல்லாம் காமிக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கொடுக்குறோன்னு ஓடிடுறீங்க. ஏய் என்னடி கண்டுக்க கூட இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்றாங்க. வீக் சொல்கிறாங்கடா. நீங்களா எல்லாம் ஒரே காலேஜ் தானே, காலேஜில் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா ஐயோ ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்கலாம், இவன் இருக்கிறனால இவனும் நோட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் விட்டேன். போச்சு, நல்லா சூப்பர் ஃபிகராக இருக்குது, போச்சு பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவரும் வந்து போயிடுறாருடா.
இந்த பக்கம் வியோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வராரு. ஜேகே வந்து வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்கடா, அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாரு. மேடம் நீங்கள் இந்த ஊர் தானா அப்படின்ட்டு அப்படியே கடலை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணும் வந்து நல்லா பேசுகிறாடா, கொஞ்சம் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு என்னடா ஃப்ளைட்டில் வரும்போது அவளை ஆன்னு பார்த்துட்டு வந்து நான் கூட அவளை லவ் பண்ணுறியோன்னு நினச்சேன், இங்கே வந்து இறங்கணுன்னு இன்னொரு பொண்ணு பார்க்குற அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகே எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சு வரீங்களா, நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணா உங்ககிட்ட கார் இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லையே, நான் இப்போ தானே காலேஜே வந்திருக்கேன், எங்கேத்த போய் எனக்கு காரு, நானே டாக்ஸி புக் பண்ணி தான் போகணும். இல்லை மேம், காரெல்லாம் இல்லை, நான் டாக்ஸி தான் புக் பண்ணுறேன், என் கூட வரீங்களா அப்படின்றாரு. ஓ டாக்ஸியா, எனக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. இந்த பக்கம் ஜேகேக்கா அப்படியே மூஞ்சிலாம் வாடி போயிடுது. டேய் ஹலோ ஜேகே மானஸ்தா, கொஞ்சம் திரும்படா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜேகேவா ஐயோ பார்த்துட்டானோ அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறாரு. இந்த பக்கம் தான், டேய் என்னடா அந்த பொண்ணை பார்த்தாலே தெரிலையா அவனுக்கு, நல்லா ரிச்சு ஃபிகராக இருக்குது, அதுக்கிட்ட போய் கடலை போடுறேன்னு போட்டு டாக்ஸியில் போகலான்னு கூப்பிட்ற பார்த்தியா, உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்காடா அப்படின்ட்டு வந்து கலாய்க்கிறாரு. அப்போ ஜேகே தான், எனக்கு வந்து வாய்க்கிறதெல்லாம் இப்படியே தான் வாய்க்கும் போல் இருக்கு, அங்கே என்னடானா ஜிமின், இங்கே என்னடானா ஐயோ என்னால் முடியலைப்பா சாமி அப்படின்ட்டு அப்படியே போகிறாருன்னா, டாக்ஸியில் தான் பிடிச்சேன். ஜேகேவும் வியும் ஒரே டாக்ஸியில் தான் போகிறாங்க, ஒரே காலேஜுங்கிறதுனால அப்படியே போகிறாங்கடா ஹாஸ்டலுக்கு. அங்கே போனால் அவங்களுக்கு ஒரே ஹாஸ்டல் தான் கிடைக்கிது. ஜேக்குக்கும் விக்கும் ஆப்போசிட் ரூமு அங்கே தான் கிடைக்கிது. அவங்களும் வந்துட்டு ரூம் கீழெலாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வார்டன் தான், ஏப்பா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு பில்டிங் தான் வந்து லேடிஸ் ஹாஸ்டல், ஸோ யாரும் வந்து மொட்டை மாடிக்கு ஈவினிங் மேலே போகக்கூடாது, பொண்ணுங்க கூட பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, நான் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வியும் ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போகிறாங்கடா. லிஃப்ட்டில் போய் ஏறிட்டு லிஃப்ட்டு க்ளோஸ் ஆனால் அடுத்த செகண்ட் 2 பேரும் ஹைஃபைலாம் போட்டுக்கிறாங்க. ஜாலி, நெக்ஸ்ட்டு பில்டிங் தான் லேடிஸ் ஹாஸ்டலாமா, அப்போ நல்லா சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக குதிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த ஃப்ளோரும் வந்துடுதுடா, அவங்க இறங்க வேண்டிய ஃப்ளோரும் வந்துடுது. அவங்க 2 பேரும் இறங்கிட்டு அப்படியே போகிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஆப்போசிட் ரூமாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து போனால் ஜேகே ரூம், ரைட் சைடு போனால் வி ரூம், அந்த மாதிரி தான் ரூம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ளே போய் பார்க்குறாங்க. நீட்டாக ஒரு பெட்டு, அந்த பக்கத்தில் வந்து ஒரு டேபிள், ஸ்டடி டேபிள், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குடா. அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம், நார்மலாக ஒரு ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அவர் பேக்கை கொண்டு போய் தூக்குன்னு போட்டுட்டு அவர் அப்படியே உட்கார்றாருடா. உட்கார்ந்தோன்னே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடினா சொல்லணும்னா உங்கள் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. ஐயோ என்னடா இவ இப்படி இருக்கா, இவன் ஞாபகம் மறக்க மாட்டேங்குது நமக்கு, ஏதோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போய் கபோர்டில் எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. அப்போ வி வந்துட்டு டே ஜேகே அப்படின்ட்டு அப்படியே கத்திட்டே வராரு. அப்போ ஜேகே தான், என்ன எதுக்குடா இப்படி கத்துற, தலை போகிற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. டேய் இங்கே வாடா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா வியோட ரூம்லேருந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணால் அந்த லேடிஸ் ஹாஸ்டல் தெரியும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பக்கம் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு அப்படியே தலை சீவிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு தான் கூப்பிட்ருப்பாரு. இப்போ ஜேகே தான், டேய் மச்சான் உனக்கு அடிச்சது அது ஆட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போது தான் ஜன்னல் நின்றுட்டுருக்கிறது, அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணும் பார்த்துட்றா. ஹாய் அப்படிங்கிறா. வீக்கா என்னது அப்படின்ட்டு அப்படியே முழிக்கிறாரு வெவ்வன்னு. இந்த பக்கம் ஜேகேவா கொஞ்சம் தலையின்ட்டு ஹாய் சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த இப்போ வியும் ஹாய் அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டே சொல்கிறாரு. அந்த பொண்ணும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. வியும் என்னடா பண்ணுவேன் இப்போது, ஐயோயோ அந்த பொம்பளை வேற என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குடா ஹாஸ்டல் பொம்பளை, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே வந்து திட்டுறாரு. விட மச்சான், இந்த வயசுலலாம் இது கரெக்ட் பண்ணாமல் வேற எந்த வயசில் போய் கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போயிட்டு அவர் வியோட பெட்டில் அப்படியே உட்கார்றாரு. அப்போ தான், ஏய் இருந்துச்சு முதல்ல போய் உன்னோட லக்கேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தாட்டி விடுறாருடா. ஜேகேவும் போயிட்டு
அவரோட திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்கார்றாரு. இப்போ டேய் சாப்பிட போகலாமா அப்படின்ட்டு அவர் ரூமில் இருந்து கேட்குறாங்க. 2 பேரும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கடா. ஓப்பன் பண்ணி வச்சா ஆப்போசிட் லவர்ஸில் பேசிக்கிற மாதிரி, ஓகேவா? அந்த காரிடோரில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்க இவங்க 2 பேருக்கும். அப்படியே பேசிகிட்டே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே வந்து 3:00 ஆகிடுது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு தான், ஆமாம் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே நாங்கள் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அச்சோ, இங்கே கேன்டீன் 2 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மணி 3 ஆச்சு, உங்களுக்கு நைட்டு தான் இங்கே டின்னர் தான் அப்படிங்கிறான். அப்போ வீக்கெலாம் தூக்கி வரி போட்டுருது. ஐயோயோ, நான்லாம் வீட்டில் 7 வேலை செஞ்சுக்கிறவனாச்சே, டேய் மத்தியானம் சோத்தை கூட போட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே போகிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, ஆமாம் எனக்கும் சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே போகிறாரு பின்னாடியே. அங்கே ஹாஸ்டல் வார்டன் கிட்டே போயிட்டு கேட்குறாங்க 2 பேரும், மேம் நாங்கள் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படிங்கிறாங்க. ஓ சாப்பாடு வேணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அவங்க கேன்டீன் வந்து க்ளோஸ்டுடான், 2 மணி வரைக்கும் தான் வந்து அந்த கேன்டீன் ஓப்பனில் இருக்கும், அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நைட் டின்னர் அந்த மாதிரி தான் கிடைக்கும். அப்போது அவங்க தான், சரி ஓகே அந்த பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது, உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்க. தெரியும் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேருமே. ஓகே அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்குங்க, இந்தாங்க இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிட்டு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜேகேவும் வியும் தான், ஹை ஜாலி வாங்கடா போகலாம், அப்படியே போய் சைட் அடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே ஹாஸ்டல் தான்டா, பியும் ஜேகேவும் தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்து பில்டிங். அதாவது ஜேகேவோட விண்டோவிலேருந்து பார்த்தா உங்கள் ரூம் விண்டோ அப்படியே தெரியும், உங்கள் ரூம் ஃபுல்லாகவே தெரியும்னு சொல்லலாம். அங்கே வந்து நீங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு லக்கேஜில் எடுத்து வச்சுட்டு நீங்களும் சாப்பிட வர்றீங்க. அப்படியே வந்து கீழே கேன்டீனில் பிளேட்லாம் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி ஒரு வாய்ஸு, நீயும் இங்கே தான் இருக்கியாடி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்ன இது அபாய குரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறீங்க. பின்னாடி பார்த்தா நம்ம நிற்கிறாரு. நீயும் இந்த காலேஜ் தான் சொன்ன, ஆனால் இங்கே எப்படி இது லேடிஸ் ஹாஸ்டல் ஆச்சே அப்படிங்கிறீங்க. அப்போ இருந்துட்டு, அதுவும் தெரியும், ஜென்ஸ் ஹாஸ்டல் அந்த பக்கம் தான், ஆனால் அங்கே கேன்டீன் 2:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இங்கே தான் 24 hours இருக்குமாமே, அதான் இங்கே வந்துட்டோம், இந்த இப்போ வார்டன் எங்களுக்கு ஸ்பெஷலாக டோக்கன் கொடுத்துருக்காங்க, அதுவும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சியும் சுருக்கிக்கிறாரு. நீங்களாம் சிரிச்சுட்டு சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிறீங்கடா. வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, சோகமாக இருந்தால் அழுதுடுறீங்க, இல்லைன்னா அடம் பிடிக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்து ஜேகே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுது. இது நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ளர்ட்டி பண்ணிடலாம், பேச கிடையாது, ஒரு லைவ் டைலாக் ஃப்ளர்ட்டி டைலாக்லாம் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி பொண்ணு நீங்கள் கிடையாது. அதையும் ஜேகே நோட் பண்ணுறாரு. நாம் பார்த்த பொண்ணுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காளே, எல்லாம் செக்ஸுக்காக பழகுங்க, இல்லைன்னா துட்டுக்காக பழகும், இவன் என்ன வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு இவங்க கூட பேசிட்டு அப்படி திரும்புறாரு பாருங்க. ஜேகே இவங்களை பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, டேய் ஜேகே என்னடா பண்ணுற அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அவரும் வந்து சாப்பிட்றாருடா. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேர்கிட்டையும் கேட்குறாரு, 2 பேரும் எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பிஏ கேட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீங்களா? அப்போ நானும் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு கேட்குறீங்க. நம்ம ஜிகே தான் சிரிச்சு, சரி போகலாமே, ஹாஸ்டல் வார்டன் விடுவாங்களா, எத்தனை மணி வரைக்கும் கேட்டியா அப்படிங்கிறாரு. இல்லையே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் பக்கத்து ரூம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறீங்க. அதாவது பிஇயோட ஆப்போசிட் ரூமில் இருக்காங்கள்ல, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறீங்க. அவங்க இருந்துட்டு இந்த 9:00 வரைக்கும் தான் இங்கே அலோடு, அதுக்கு மேலே அலோடு கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்களும் வந்து பாய்ஸ் கிட்ட சொல்கிறீங்கடா. அவங்களும் சரி ஓகே அதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்கடா. பெட்ஷீட்டு இந்த தனியாக செப்பரேட்டாக இருக்கும்போது துணி துவைக்கிறதுக்கு, சோப்பு, குளிக்கிறதுக்கு, அந்த மாதிரி மற்ற திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வாங்கறதுக்காக போயிருப்பீங்க. போயிட்டு அப்படியே வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பாய்ஸும் அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து
ஒரு லாக்கர் மாதிரி இருக்குடா, இங்கே வந்து வச்சுட்டு சரி ஓகே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்களா ஃபன்னா எங்கேயாவது பார்க் போகலாமா அப்படின்றீங்க. ஏய் பார்க்கா, ஏய் என்னடி நினச்சிட்ருக்க, நீங்கள்லாம் பெரிய பொண்ணுன்னு வெளியே சொல்லிடாதடி அப்படின்ட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. நீங்களா பார்க்கில் தானே போய் விளையாடுவாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ வியா ஏய் ஃபன் பண்ணலாமான்னு கேட்டது, எங்கேயாவது பப்புக்கு போகலாமான்னு கேட்டது. பப்பா அப்படின்னா அப்படின்றீங்க. ஏய் பப்புனா எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதே, அங்கே என்ன இருக்கும் அப்படின்றீங்க. வா நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருடா. ஜேகேவும் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. வி வந்து அதை பார்த்துட்டே வராரு. இது சரியில்லையே, இது ரூட் எங்கேயோ வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்னாடியே வந்துட்டுருக்காருடா. அப்போது ஜேகே தான் ஒரு கிளப் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு, இதோ இதுதான் கிளப்பு அப்படின்ட்டு காமிக்கிறாரு. ஒரு 7 o'clock இருக்கும். அப்போது ஜேகே இது வந்து வந்து சொல்கிறாருடா, இங்கே பாரு நைட் ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது, 9 o'clock நம்ம ஹாஸ்டல் போகணும், அங்கே போயிட்டு லாக்கரில் இருக்கிற நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா தான் ஹாஸ்டல் போகணும், ஸோ லேட் ஆகிட போகுது ஜேகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாருடா. அப்போ வீதா மச்சானா என்ன இவன் புது ஸ்லாங்கெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்னாடியே போகிறாருடா. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே ஃபுல்லாக கலர் கலர் லைட்ஸாக இருக்குது, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, அவங்க கத்திட்டு. உங்களுக்கு அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் வியர்டாகவும் இருக்குடா, ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்படியே 3 கலந்த மிக்ஸில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டு இங்கேயே இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு அந்த உள்ள டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அப்போ வி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒயன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. இல்லை இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது, ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கே தெரில அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே நீ என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறாரு. இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு ஆனியன் தோசை அப்படின்றீங்க. ஆனியன் தோசையா, ஏய் அதெல்லாம் இங்கே கிடைக்காது. கிடைக்காதா, வேறு என்ன கிடைக்கும், இங்கே ஒன்லி ஜூஸ் ஐட்டம் தான், நாம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா வெளியில் போய் ஆனால் சாப்பிட்லாம், இங்கே நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே எனக்கு ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஜூஸ் சொல்கிறீங்களா. அவர் பொண்ணு வந்து ஆரஞ்சு கலரில் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். அந்த பார்டெண்டர் கிட்ட கை காமிச்சு, இதோ அந்த பொண்ணு குடிக்கிறதுல அந்த ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு வேணும் அப்படின்றீங்க. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை. அவனா அந்த பொண்ணு கொடுக்குற ஜூஸ் தான் கேட்குறீங்கன்னு நினச்சி அதை எடுத்து கொடுத்துட்றான். அதை பார்த்துட்டு தான் இருக்காரு, என்ன இவன் தெரிஞ்சுதான் வாங்குறாளா இல்லை தெரியாமல் வாங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வியும் வந்து பார்க்குறாருடா. நீங்கள் அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறீங்க, ஒரு தடவை குடிச்சிடுறீங்க. குடிச்சதுக்கப்புறம் தான் கேட்குறாரு வி, அது என்ன ஜூஸ்ன்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்றாரு. என்ன ஜூஸாக இருந்தா என்ன வி, இது சூப்பராக இருக்குது வி, நீ குடிக்கிறியா அப்படின்றீங்க. ஏய் தெளிவாக சொல்லு, நீ அது என்ன ஜூஸ்ன்னு பேர் தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. என்ன ஜூஸாக இருந்தாண்ணா பேரெலாம் கிடக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் ஒன்ஸ் மோர் அப்படின்றீங்க. அப்படியே வந்து கொடுக்குறாங்கடா. நீங்கள் ஒரு 4-5 கிளாஸுக்கு மேலே போகுது, அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்போ வந்து பியை பார்த்துட்டு, இது சரியில்லை, இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜேகே போய் கூப்பிட்றாருடா. ஜேகே வந்து அந்த குரூப்பில் போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாரு, நல்லா வைப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் போய் கூப்பிட்டு, ஒயின்னு சரக்குன்னு தெரியாமலே அதை வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்காடா, வந்து என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வி கூட்டிகிட்டு வர்றாரு. ஜேகேவும் வியை வந்து பார்க்குறாங்க. நீங்களா ஒரு 7-8 கிளாஸுக்கு மேலே குடிச்சிருப்பீங்க போட்டுருக்கு. அப்படியே லைனாக அடிக்க வச்சுட்டு 1 2 3 பாரு நான் 3 கிளாஸாக குடிச்சிருக்கேன் அப்படின்றீங்க. அந்த பார்டெண்டரா, மேம் நோ ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு. நீங்களா எனக்கு ஒன்ஸ் மோர் வேணும், எவன்டா ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. அவங்க 2 பேரும் ஐயோ மானத்தை வாங்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு வாயின் என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. எனக்கும் இன்னொரு கிளாஸ் ஜூஸ் தர சொல்லு, எனக்கு வேணும் அப்படின்றீங்க. ஜூஸ் வேணுமா உனக்கு, ஐயோ இது ஜூஸுன்னு தெரிஞ்சுதான் குடிச்சியாடி நீ அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நீங்களா எனக்கு தெரியும் இந்த ஜூஸ் நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு கிளாஸ் வேணும் வாங்கி கொடு அப்படின்றீங்க. ஏய் அது ஜூஸே இல்லடி. ஜூஸே இல்லையா, அப்போ நீங்கள் ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் கூட சண்டைக்கு போகிறீங்க.
அந்த ஜேகேவும் வியும் பார்த்துட்டு டே புட்றா அவளை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வெளியில் வராங்கடா. 2 பேரும் குடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக குடிக்கலான்னு போனது அவங்க 2 பேர் தான். நீங்கள் மாற்றி குடிச்சிட்டீங்க, அவங்க 2 பேர் குடிக்கல. ஓகேவா? உங்களை தூக்கிட்டு அப்படியே வெளியில் வராங்க. நீங்களா கையை விடுறா, அவன்கிட்ட நான் ஜூஸ் தான் கேட்டேன், அந்த நாய் என்னமோ வேறு எதோ மாற்றி கொடுத்துட்டான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்றுறீங்க. அப்போது ஜேகே தான் வாயை முடிகிற வைனா அப்படின்றாரு. நீங்களா நான் எதுக்கு மூடணும், நான் மூட முடியாது, நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ வீதா வயன் ப்ளீஸ், நமக்கு டைம் ஆச்சு, நாம் ஹாஸ்டல் போகலாமா அப்படின்றாருடா. நீங்களா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சா, எனக்கு இன்னொரு கிளாஸ் ஜூஸ் வேணும் அப்படின்றீங்க. அப்போது ஜேகே தான் சரி ஓகே நான் ஹாஸ்டல்லே போட்டு தரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வியா டே என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே தான் நான் பார்த்துக்கிறேன், கம்முன்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கூட்டிகிட்டு வராங்கடா. அவங்கள 2 பேரும் அவங்கள தூக்கி ஷோல்டரில் போட்டு அப்படியே வராங்க. அப்போ ஜேகே தான் அவங்களே பார்த்துட்டு வராரு. எனக்கு ஜூஸ் வேணும், எங்கே ஜூஸு அப்படின்ட்டு ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே தான் சொல்லியிருப்பாரு ஹாஸ்டல் போனால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, நான் இதை 1 ஷாட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன், ரொம்ப லாங்காக போகுது, நான் 2 ஷாட்டாக போட்டுடுறேன்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.